والحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லாரும் சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் பகல் காலங்களில் நோன்பு நோற்கவும், இரவு காலங்களில் முழுமையாக 20 ரக்காத் தராவீஹ் தொழுகையில் பங்கெடுக்கவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தான். எதை நாம் செய்தோமோ, எதை நாம் சொன்னோமோ, எதை நாம் கேட்டோமோ அதை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்று சூரத்துல் நிசா அத்தியாயம் ஓதப்பட்டது. சூரத்துல் நிசா என்று சொன்னால் பெண்கள் அத்தியாயம். குர்ஆன் ஷரீஃபிலே 114 அத்தியாயங்கள் உண்டு. அதில் சூரத்துல் ரிஜால் ஆண்கள் அத்தியாயம் என்று ஒன்று தனியாக இல்லை. ஆனால் சூரத்துல் நிசா பெண்கள் அத்தியாயம் என்று ஒரு சூரா தனியாக தரப்பட்டிருக்கிறது. இது பெண்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம், இஸ்லாத்தில் பெண்களுக்கு இருக்கிற அந்தஸ்து, அவர்கள் சமுதாயத்தில் சமூகத்தில் கவனிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் புறக்கணிக்கப்படுபவர்கள் அல்ல என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்வதாக அமைகிறது. பொதுவாக அரபு இலக்கிய மரபில் ஆண்பாலில் சொல்லப்பட்டாலும் பொதுவாக அது எல்லோருக்கும் பொருத்தமானது தான், எல்லோருக்கும் அது பொதுவானது தான். குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே அகீமுஸ்ஸலா வாத்து ஜக்கா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத் கொடுங்கள் என்று வந்திருக்கிறது. இது ஆண்பாலில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஆண்களுக்கு மட்டுமுள்ள சட்டம் அல்ல, பெண்களுக்கும் உள்ள சட்டம் தான். வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஆண்பாலில் தான் சொல்லியிருக்கிறான். ஆனாலும் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் சேர்த்துத்தான். எனவே பொதுவாக இலக்கியங்களில் ஆண்பாலில் சொல்லப்பட்டாலும் அது பெண்களையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் என்பதனால் அல்லாஹ் எல்லா இடத்திலையும் ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாக குறிப்பிடுவதில்லை. பொதுவாக சில விமர்சனங்கள் வந்தது. பெண்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து முறையிட்டார்கள். குர்ஆனில் எல்லா இடத்திலையும் ஆண்களை மையமாக வைத்துத்தானே அல்லாஹ் பேசுகிறான், ஆண்களை முன்னிலைப்படுத்தித்தானே எல்லா விஷயத்தையும் சட்டங்களையும் கூறுகிறான். பெண்களாகிய நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோமா, எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லையா என்று கேட்டபொழுது அவர்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் சில இடங்களில் ஆண்கள் பெண்கள் என்று தனித்தனியாக குறிப்பிட்டிருக்கிறான். இன்னல் முஸ்லிமீன ஒல் முஸ்லிமாத்தி, முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், ஒல் மூமினீன ஒல் மூமினாத்தி, மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள், ஒசாயிமீன ஒசாயிமாத், நோன்பு வைத்திருக்கிற ஆண்கள் பெண்கள், ஒரு தாக்கிரீன ஒரு தாக்கிராத், விக்கிர் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், ஒரு ஹாஷைன ஒரு ஹாஷியாத்தி, பயபக்தி உள்ள ஆண்கள் பெண்கள் என்று தனித்தனியாக ரெண்டு பேரையுமே எல்லாம் பிரித்து
அல்லாஹ் எடுத்து சொல்லி 2 பேருக்குமே அல்லாஹ்விடத்தில் சிறந்த மகத்தான கூலியும் இருக்கிறது, தரஜா பதவியும் இருக்கிறது, 2 பேருக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது என்று இது மாதிரி சில வசனங்கள். வல் மூமினூன வல் மூமினாத்து, மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள், வஅதஹுமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை வாக்குறுதி அளிக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா 2 பேருக்குமே சொர்க்கம் உண்டு என்று சொல்கிறான். வஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னி லா உதீஉ அமல ஆமிலின் மின்கும் பிஸ்ஸக்கரின் வ உன்ஸா, உங்களில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் அமல் செய்தாலும் அதை நான் வீணாக்க மாட்டேன் என்று அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொன்னார். இதெல்லாம் பெண்களுக்கு இஸ்லாத்தில் கொடுக்கப்படுகிற அந்த முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக வேண்டி நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பொதுவாக மதங்களை சமயங்களை நாம் எடுத்து பார்த்தால் புத்தர் பெண்களுக்கு தீட்சை வழங்கியதில்லை. அதே மாதிரி ஜெயின மதத்தில் கொள்கையின்படி பெண்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அவங்க நல்ல அமல்கள் செய்தால் இந்த உலகத்தில் இந்த பிறவியில் நல்ல அமல் செய்தால் அடுத்த ஜென்மத்தில் அவங்களுடைய அக்கீதா கொள்கைப்படி அடுத்த ஜென்மத்திலே ஆணாக பிறந்து அந்த ஆணாக பிறந்த அந்த ஜென்மத்தில் நல்ல அமல்கள் செய்தால் அதுக்கு பிறகு தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர பெண்கள் பெண்களாக இருந்து வாழ்ந்து மரணித்தால் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்பது ஜைன மதத்தினுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் விதிவிலக்காக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பல்வேறு இடங்களில் நல்லது செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், ஈமான் கொண்ட ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே சொர்க்கம் இருக்கிறது என்பதை குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ஜல்ல தஆலா தெளிவுபடுத்துகிறான். தீட்சை என்பது கூட, பைஅத் என்பது கூட ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் இருக்கிறது. யா அய்யுஹன் நபியு இதா ஜாஅக்கல் மூமினாத்து யுபாயிஅனக, நபி அவர்களே உங்களிடத்தில் பெண்கள் பைஅத்து செய்வதற்கு வந்தால் ஃபபாயிஅஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கும் பைஅத்து செய்யுங்கள், தீட்சை வழங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே வித்தியாசம் இல்லை. உரிமைகள் பெறுவதில், அதாவது நியாயத்தை பெறுவதில், நியாயமான முறையில் நடந்து கொண்டால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை அடைவதில் ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லை என்பதுதான் இங்கு அல்லாஹ் நமக்கு உணர்த்தக்கூடிய அதிமுக்கியமான ஒரு விஷயம். ஆனாலும் கூட இந்த சூராவுக்கு தனியாக பெண்கள் அத்தியாயம் என்று அல்லாஹ் பேர் வைத்து பெண்கள் சம்பந்தப்பட்ட ஏராளமான சில செய்திகளையும் சட்டங்களையும் இதில் கூறுகிறான். அதனால் இந்த அத்தியாயத்துக்கு என்ன பேர்? சூரத்துல் நிசா. குர்ஆனில் எத்தனை சூறா இருக்குது? ஒரு சூறா இருக்கிறதாக நமக்கு தெரியும். ஆனால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சூரத்துல் நிசா 2 அத்தியாயம் இருக்கிறது என்று சொல்கிறாங்க. சூரத்துல் நிசா அல் குப்ரா, சூரத்துல் நிசா அஸ்ஸுக்ரா, பெரிய சூரத்துல் நிசா, சிறிய சூரத்துல் நிசா என்று 2 அத்தியாயம் இருக்கிறது என்று சொல்கிறார். குர்ஆன் ஷரீஃபினுடைய கடைசி பகுதியில், அதாவது 28வது ஜுஸுல சூரத்து தலாக் என்று ஒரு சூறா வருகிறது. ஆனால் அந்த தலாக் என்ற சூறா முழுக்க முழுக்க பெண்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளும் விஷயங்களும் சட்டங்களும் சொல்லப்படுகிற காரணத்தினால் திருக்குர்ஆனுடைய மிகச்சிறந்த முஃபஸ்ஸிர், திருக்குர்ஆன் விரிவுரையாளர், மார்க்க மேதை, சட்ட மேதை ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அது சின்ன நிசா, சூரத்துல் நிசா அஸ்ஸூரா, சின்ன சூரத்துல் நிசான்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சூறாவை பெரிய சூரத்துல் நிசா என்று சொல்கிறாங்க. ஆக 2 சூறாக்களில் குறிப்பாக குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே பெண்களுக்குண்டான நியாயங்கள், உரிமைகள், அவர்களை பற்றி சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள், செய்திகள் சொல்லப்பட்டாலும் கூட இந்த 2 அத்தியாயத்தில் அதிகமாக என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிற காரணத்தினால் இதற்கு சூரத்துல் நிசா பெண்கள் அத்தியாயம் என்று பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூரத்துல் நிசாவை பற்றி நாம் நிறைய விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் என்றாலும் ஒரு சில விஷயங்களை உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வர அல்லாஹ் நாடுவானார். முதல்ல முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த சூறாவில் மீராஸ் சம்பந்தப்பட்ட பாகப் பிரிவினை, ஒருவர் இறந்து விட்டால் அவர் விட்டு சென்ற சொத்துக்கு யாரெல்லாம் வாரிசாக ஆகுவார்கள், வராசத்து பெறக்கூடிய உரிமை யாருக்கெல்லாம் இருக்கிறது என்பதை விரிவாக இந்த சூறாவில், சூரத்துல் நிசாவுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சொத்தில் ஆண்களுக்கு பங்கிருப்பதை போல பெண்களுக்கும் பங்கிருக்கிறது, இது உண்மை. ஆனால் மற்ற மதத்தில் பெண்களுக்கு சொத்தில் என்ன இல்லை, பங்கு இல்லை.
இஸ்லாத்தை பார்த்துத்தான், குரானை பார்த்துத்தான், பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்துத்தான் இந்திய அரசாங்கம், அதில் குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் இந்த சட்டத்தை இங்கிருந்து எடுத்து பெண்களுக்கும் சொத்தில் என்ன இருக்கிறது, பங்கு இருக்கிறது என்று சட்டம் இயற்றி அதை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் உண்மையில் அவர்களுடைய மதப்படி பெண்களுக்கு என்ன இல்லை, சொத்தில் பங்கு இல்லை. ஆரம்பத்திலையும், இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்திலையும் சொத்தில் பங்கு பெறணுமானா அவர் குதிரை ஏற்றம் தெரிந்தவராக இருக்க வேண்டும், வீரராக இருக்க வேண்டும், எதிரியை விட்டும் தன்னையும் தற்காத்துக் கொள்ள வேண்டும், தன் சொத்தையும் தன் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒருவராக இருந்தால்தான் அவருக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்குங்க, சொத்துல பங்கு கிடைக்கும். இப்போ ஒரு ஆளுக்கு பொம்பளை மட்டும் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம், அவருக்கு ஆண் வாரிசே இல்லை அப்படின்னா அந்த சொத்தை அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற எல்லாரும் தூக்கி போயிடுவாங்க. பெண்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்படித்தான் இருந்தது. ஆனால் அல்லாஹ் அதையெல்லாம் மாற்றி பெண்களுக்கும் என்ன இருக்கிறது, ஒரு பெண் மட்டும் இருந்தால் அவளுக்கு என்ன கிடைக்கும், சொத்துல பாதி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். வெண்கானத்து வாஹிதத்தன் ஃபலஹன் நிஸ்பு, ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு பாதி சொத்து கிடைக்கும். ரெண்டுக்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு 3/2 பங்கு அவங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்தால் ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1ங்கிற விகிதாச்சாரத்தில் சொத்துல பங்கு கிடைக்கும். தாய்க்கும் சொத்துல பங்கு இருக்கிறது, மனைவிக்கும் சொத்துல பங்கு இருக்கிறது என்பதையெல்லாம் விரிவாக இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். ஆக முக்கியமான ஒரு சட்டம் என்னங்க, மீராஸ், சொத்துல யார் வாரிசாக ஆகுவார்கள் என்பதை சம்பந்தமான ஒரு சட்டம். அதை இந்த சூறாவிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். 2வது, திருமணத்தில் எந்த பெண்ணையெல்லாம் கல்யாணம் செய்யக்கூடாது, எந்த பெண்களே கல்யாணம் செய்வது ஹராம், அதையும் இந்த சூறாவிலே ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஅஹவாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு ஹராம், உங்களுடைய மகள் உங்களுக்கு ஹராம், உங்களுடைய சகோதரிகள் உங்களுக்கு ஹராம், உங்களுடைய தாய் வழி சகோதரி மாமின்னு சொல்லுவாங்களா, அம்மத்துக்கு என்னங்க சொல்கிறது உங்கள் ஊருகளில், சரி மாமின்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு ஹராம். அதே மாதிரி காலத்து உம்மாவுடைய சகோதரி, சின்னம்மா சாச்சின்னு சொல்லுவாங்க, அவங்களும் உங்களுக்கு என்னது. அதே மாதிரி சகோதரனுடைய மகள், சகோதரியுடைய மகள், அதுவும் உங்களுக்கு என்னது தான், ஹராம் தான். இப்படி அதே மாதிரி உங்கள் மனைவியினுடைய தாய்மார்கள் மாமி, அவளும் உங்களுக்கு என்ன ஆயிரும். அதே மாதிரி பால்குடி சகோதரிகள் உங்களுக்கு ஹராம் என்று ஒரு பட்டியலை எல்லாம் என்ன செய்கிறான் இந்த வசனத்தில், இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். எனவே மிக முக்கியமான 2 சட்டங்கள் இந்த சூறாவிலே சொல்லப்படுகிறது. நாம் அதுவெல்லாம் விரிவாக பேசப்பட வேண்டிய, அலசப்பட வேண்டிய, ஆராயப்பட வேண்டிய சில செய்திகள். நான் இங்கே நம்மளுடைய கவனத்திற்கு இந்த குறுகிய நேரத்தில் ஒரே ஒரு செய்தியை நாம் சொல்ல விரும்புகிறோம். என்ன அப்படின்னா, இப்படி சொத்துல உங்களுக்கு கிடைச்ச பங்கு இல்லையா, உங்களுக்கு கிடைச்ச அந்த சொத்து பாதுகாக்கப்படணுமா வேண்டாமா? பாதுகாக்கப்படணுமா என்னங்க, நீங்கள் சம்பாத்தியம் பண்ண சொத்தும் இருக்குது, உங்களுக்கு வராசத்தின் மூலமாக கிடைத்த சொத்தும் இருக்கிறது, நீங்கள் உழைத்து பாடுபட்டு சேர்த்த சொத்தும் இருக்கிறது. இந்த சொத்துக்கள்லாம் உங்களுக்கு ஹயாத்து வரைக்கும் உங்களுக்கும் கிடைக்கணும், பாதுகாப்பாக அது பாதுகாக்கப்படணும். உங்களுக்கு பிறகு உங்களுடைய வாரிசுகளுக்கு அது போய் சேரணும். உங்களுடைய வாரிசு மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பேர பிள்ளைகளுக்கும் அது என்ன செய்ய வேண்டும், கிடைக்க வேண்டும். கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாத்தியம் பண்ணீங்க, பாடுபட்டு உழைத்து பெரிய பெரிய சொத்தையெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறீங்க, ஆனால் அது உங்கள் பிள்ளை உங்களுக்கே கிடைக்காம போயிட்டா, இடையில நிறுத்தப்பட்டுட்டா, அல்லது உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்காம போயிட்டா, அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காம போயிட்டா, அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிற, நமக்கு பயம் இருக்க என்னங்க இல்லையா? பக்காவா நம்ம கிடைக்குங்க நடக்கட்டேன் நம்பிக்கையில் இருக்கீங்களா? நம்பிக்கையில் தானே வாழ்க்கை. ஆனால் எத்தனை விஷயங்கள் பார்க்கத்தானே செய்யணும். நம்முடைய சொத்துக்கள் யாரோ தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அல்லாஹ் இந்த சூறான வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்யக்ஷல்லதீன லவ் தரகு மின் கல்ஃபிஹிம் துர்ரியத்தன் லஆஃபன் காஃபு அலைஹிம் ஃபல்யத்தகுல்லாஹ் வல்யகூலு கௌலன் சதீதா. உங்களுக்கு பிறகு சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு நீங்கள் போயிடுறீங்க இல்லையா, பலகீனமான அந்த பிச்சரங்களை சந்ததிகளை விட்டு விட்டு செல்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு பிறகு அவங்களுடைய நிலை என்னவாகும் என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால், உங்களுடைய சொத்து அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? முதல்ல யார் யாருக்கெல்லாம் சொத்து கிடைக்கும் என்பதை சொல்கிறதுக்கு முன்னாடி
அப்படி சொத்தை பங்கு வைக்கும் பொழுது வைதா அவரல் கிஸ்மத்தை உள் குர்பாவல் யதாமாவல் மசாக்கீன், சொத்தை பங்கு வைக்கிறீங்க. சொத்தை பங்கு வைக்கும் பொழுது சொத்தில் பங்கு பெறக்கூடிய வாரிசுகள் வந்தால் கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்வீங்க, கிடைக்கத்தான் செய்யும். பங்கு பெறாத சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, உங்கள் சொத்தில் பங்கு வராத சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. நீங்கள் பெரிய சொத்து பங்கு வைக்கிறீங்க, அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க, சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே சட்டப்படி என்ன கிடைக்காது, ஒரு பைசா கூட கிடைக்காது, ஆனால் வந்துட்டாங்க. அதே மாதிரி எத்தீம்கள் வந்துட்டாங்க, எத்தீம்கள் வந்துட்டாங்க, ஒரு மசாக்கீன் மிஸ்கின்கள் வந்துட்டாங்க. அப்படி அவங்களுக்கெல்லாம் நீ கொடுக்க மாட்டீங்க, சட்டப்படி என்ன செய்ய மாட்டீங்க, கொடுக்க மாட்டீங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க வந்துட்டாங்கல்ல, அவங்கள வெறுங்கையோடு நீங்கள் என்ன செய்யாதீங்க, அனுப்பாதீங்க. வைதா அவர்கள் கிஸ்மத்தை உடல் குர்பாவல் லெத்தாமாவல் மசாக்கீனும் ஃபர்சுகூஹும் மின்னு, அதுலேருந்து அவங்களும் கொஞ்சம் கொடுங்க. குறிப்பிட்ட பெரிய அளவு நீங்கள் கொடுக்காட்டாலும் ஏதோ அவங்க மனசை திருப்திப்படுத்துகிற மாதிரி விரட்டி விடாதீங்க. ஃபர்சுகூஹும் மின்னு வகூலு கௌலம் மஅரூஃபா. ரெண்டாவது, அவங்கள விரட்டி வெறுப்பை உண்டாக்கி மனசை காயப்படுத்தி அவங்கள அனுப்பாதீங்க. நல்ல வார்த்தை, ஒருவேளை கொடுக்கல மனசு இல்லைன்னா கூட, ஏன்னா சட்டப்படி கடமை இல்லை, அவங்க நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று அல்லாஹ் செய்யலாம். பொதுவாகவே நாம் தர்மம் செய்கிறோமோ இல்லையோ, தர்மம் செய்கிறது நம்முடைய இஷ்டம் தாங்க, விரும்பினா நம்ம தர்மம் செய்யலாம். ஆனால் தர்மம் செய்யும்பொழுது பேசிக்கிட்டே செய்யுது, வந்துட்டானுங்க, நிம்மதியை இருக்க விட மாட்டானுங்க, கடையை திறந்து வியாபாரம் பண்ண விட மாட்டானுங்க. இப்போலாம் மிஸ்கின்கள் எப்படின்னா காலிங் பெல் அடித்து காசு கேட்குறாங்க. நம்ம யாரோ வந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா இவங்க நிற்கிறாங்க, அம்மா காசு கொடுக்குமா அப்படின்ட்டு. அப்போ நமக்கு எரிச்சல் வருது இல்லையா? இந்த மாதிரியான சமயத்தில் அவங்க இப்படி கேட்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலை ஆகிடுச்சு. பெல் அடிச்சு தான் நீங்கள் உள்ள வெளியே வருவீங்க. அந்த காலத்தில் வாசலில் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாலே காது கேட்கும். இந்த கூப்பாடு போட்டாலும் உங்கள் காது என்ன செய்ய போகிறது இல்லை, விழ போகிறது இல்லை. அதனால் இந்த காலத்தினுடைய சூழ்நிலை காலிங் பெல் அடிக்கிறாங்க. எரிச்சல் வருத்தம் செய்யும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடாது. உங்களால் முடிஞ்சால் வேணும்னா கொஞ்சம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலையா நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பிடணும். கௌலும் மஅரூஃபுன் கைரும் மின் ஸதகா யத்பஉஹா அதா. அல்லாஹ் சொல்கிறான், நீ காசு திட்டிக்கிட்டே காசு கொடுக்கறத விட சொல்லிக்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னு ஏசி பேசி காசு கொடுக்கறத விட நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புறது மேலானது, கைரானது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே குறிப்பாக இந்த மாதிரி நம்ம சொந்த பந்தங்கள் வந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன செய்யணுங்க, நல்ல வார்த்தை சொல்லணும், ஒரு விஷயம். ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பணும் என்பது மட்டுமல்ல, இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல் யக்ஷல் லதீன லவ் தரகு மின் கல்ஃபிஹிம் ذُرِّيَّةً ضِعَافًا خَافُوا عَلَيْهِمْ فَلْيَتَّقُوا اللَّهَ. உங்களிடத்தில் தக்வாவுடைய வாழ்க்கை வர வேண்டும். அப்புறம் ஒகூலு கௌலன் சதீதா, யாரையும் காயப்படுத்தாத நல்ல சொற்களை சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும். உங்கள்கிட்ட பணம் இருக்குது, வசதி இருக்குது, அதனால் ஏழைகளை பார்த்து, எளிய மக்களை பார்த்து, பாவப்பட்ட மக்களை பார்த்து அவருடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி, புண்படுத்துகிற மாதிரி சொல்ல என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆணவத்தை வெளிப்படுத்துகிற, அகம்பாவத்தை வெளிப்படுத்துகிற சொற்களை சொல்லாமல் தக்குவாவோடு நீங்கள் இருக்க வேண்டும். இறையச்சத்து அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், தக்குவாவோடு இருக்குதுன்னா அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும். எனக்கு தந்ததை அவனுக்கு தரலாம்ல, என் கையில் கொடுத்து அவனுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் நம்மளை வச்சிருக்கிறான். அல்லாஹ் நினைச்சா அவன் கையில் கொடுத்து உனக்கு கொடுக்கலாம்ல. அப்படி அல்லாஹ் நமக்கு வைக்கல, கொடுக்கிற ஸ்தானத்தில் வைத்திருக்கிறான். வாங்கும் நிலையில், கையேந்துகிற நிலையில் நம்மை வைக்கவில்லை. அதற்கு முதல்ல சுக்ர் செய்ய வேண்டும். ரெண்டாவது, இதை சொல்லிட்டு தான் வராச சம்பந்தமான ஆயத்தையும் சொல்கிறான். அப்படின்னா அல்லாஹ் பயந்து கொள்ளணும். பங்கு வைக்கும் பொழுது பங்கில் இல்லாதவங்களுக்கே வந்துட்டாங்கிறதுக்காக கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்கிறான். ஆனால் பங்கில் உள்ளவங்க நியாயமான முறையில் அவங்களுக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். தக்குவா இருந்தால் தான் அது கொடுக்க முடியும். தம்பி சின்ன பையனாக இருக்கிற காரணத்தினால இல்லையா, நீங்கள் பெரிய பையனாக இருக்கிற காரணத்தினால, அவனுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற காரணத்தினால நீங்கள் இருக்கிற சொத்தையெல்லாம் வாரி சுருட்டி கொண்டு ஏதோ அவனுக்கு கொஞ்சம் செலவு பண்ணி படிக்க வச்சிங்க, கல்யாணம் பண்ணி வச்சிங்க என்ற காரணத்தைலாம் சொல்லி நீங்கள் அவனுக்கு சேர வேண்டிய ஹக்கை, உங்களுக்கு என்ன பங்கு இருக்கிறதோ அதே பங்கு உங்கள் தம்பிக்கும் இருக்குது. அவன் சின்ன பையனாக இருக்கலாம், உழைப்பதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் அவன் தகுதி இல்லாதவனாக இருக்கிறான். நீங்கள் தான் உழைக்கின்ற, வியாபாரம் செய்கிற, சம்பாதிக்கிற அந்த சக்தியோடு இருக்கின்றீர்கள் என்றாலும், அவன் ஒன்றுமே செய்யாத ஆரம்ப நிலையில் இருந்தாலும் அவனுக்கும் உங்களுக்கும் பங்குல என்ன இல்லை,
வித்தியாசம் இல்லை. 50 லட்சம் உங்களுக்குன்னா அவனுக்கு 50 லட்சம் கொடுக்கணும். நான் அவனுக்கு அப்படி செலவு பண்ணியிருக்கேன் இப்படி செலவு பண்ணிருக்கேன்னு கதை என்ன செய்யக்கூடாது. ஏன்னா முதல்ல என்ன செய்யணும், அவனுக்குரிய பங்கு அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனுடைய செலவு வேணுமானா அதிலிருந்து செலவு செய்யலாமே தவிர நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செலவு செய்து விட்டு அதை கணக்கு காட்டி அவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்காம இருக்கக்கூடாது. ஆக யார் யாருக்கு என்னென்ன பங்கு இருக்கிறதோ அந்த பங்கையெல்லாம் ஒழுங்காக நீங்கள் கொடுத்தால்தான் உங்கள் சொத்து பாதுகாக்கும். அதுதான் அந்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறார். வல்ல செல்லதீன தனக்கு பிறகு பிள்ளைகளை விட்டு விட்டு செல்லக்கூடியவர்கள் பயப்படுறாங்க. நம்முடைய பிள்ளைகள் என்ன ஆகுவாங்கன்னு பயப்படுறாங்கன்னா அவங்க பயப்படணும், கவனத்தோடு இருக்கணும், அல்லாஹ்வுடைய தக்வா இறையச்சத்தை கடைபிடிக்கணும், நல்ல வார்த்தைகளை நேர்மையான சொல்லை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய சொத்து உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்று சொத்து பாதுகாக்கப்படுவதற்குண்டான அந்த வழிமுறைகளை நடைமுறைகளை அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். என்றால் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணமும் சரி நமக்கு வந்த பணமும் சரி அது முறையாக நமக்கு வந்திருந்தால் தான் பாதுகாக்கப்படும். அடுத்தவருடைய ஹக்கை பறிமுதல் செய்து அதை கொள்ளையடித்து அதை கணக்கு காட்டி அவங்களுக்கு கள்ள கணக்கை காட்டி நாம் அவர்களை ஏமாற்றி விட்டு சேர்த்து வைத்த பணம் நிச்சயமாக அது பாதுகாக்கப்படாது. ஒருவேளை உங்களுடைய மூத்து வரைக்கும் இருந்தாலும் அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேராது, அப்படியே சேர்ந்தாலும் பேர பிள்ளைகளுக்கு போய் சேராது. எனவே சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், முறையாக யார் யாருக்கு என்னென்ன பங்கு கிடைக்க வேண்டுமோ அந்த பங்கை கொடுக்க வேண்டும். முதல் விஷயம். அதுக்கு அடிப்படையான விஷயம் தக்வா, அல்லாஹ்வுடைய அச்சம். மூன்றாவது கவுலன் சதீதா, நல்ல சொல்லை நேர்மையான சொல்லை நீங்கள் சொல்ல வேண்டும். யாரையும் புண்படுத்துகிற யாரையும் காயப்படுத்துகிற அவன் ஹக்க வாங்க வந்திருக்கிறான், அவனை விரட்டி விடுவது, அவனை கேவலப்படுத்துவது, அவனை கொச்சைப்படுத்துவது அது உங்களுக்கு ஆகுமானது அல்ல என்பது மாத்திரமல்ல, அதன் மூலமாக கிடைத்த அந்த சொத்து உங்களுக்கு பாதுகாப்பாக அது கடைசி வரைக்கும் இருக்காது என்ற செய்தியையும் இதன் உள்ளே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அந்த கருத்தை மையமாக வைத்து இந்த வசனங்களை வரிசைப்படுத்தி இருக்கிறான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் குர்ஆனுடைய குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நாம் பார்க்கிறோம். நேற்று கூட சொன்னோம், அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார் என்று. கடன் அப்படிங்கிறது தர்மம், தர்மத்தை தான் அல்லாஹ் கடன் சொல்கிறான். தர்மங்கிறது எப்போ அப்படின்னா கொடுக்க வேண்டிய கடமைகளை கொடுத்த பிறகுதான் தர்மங்கிறது வருது. அவனுக்குரிய பங்கை கொடுக்கறது கடமை, ஜகாத்து கொடுக்கறது கடமை, அது கடன் அல்ல. அதையெல்லாம் கொடுத்த பிறகு எக்ஸ்ட்ராவாக கூடுதலாக உபரியாக விரும்பி செய்யக்கூடிய தர்மங்களுக்கு தான் பேர் என்னது, கடன் என்று நாம் முதல்ல விளங்கிக் கொள்ளணும். இப்போ ஜகாத்து வாங்க வர்றாங்கல்ல, ஜகாத்து வாங்க வர்றவங்களே கூட இப்போ உலகத்தில் எப்படி இருக்குது, அவங்கள பிச்சைக்காரங்களாக நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அவங்களையெல்லாம் வாசலில் நிப்பாட்டி தெருவில் நிப்பாட்டி ஏதோ சில சில்லறைகளை கொடுத்து நம்ம கடமையை செய்து விட்டதாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். இங்கே 2 தவறு நடக்கிறது. சில்லறை மாற்றி கொடுக்கறதுனால ஜக்காத்து நிறைவேறாது. எவ்வளோ நீங்கள் கொடுக்க வேண்டுமோ அதை அத்தனையும் முறையாக யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவங்களுக்கு கொடுத்தா தான் என்ன செய்யும், ஜக்காத்து நிறைவேறும். 1. 2வது விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆமாம் உங்கள்கிட்ட உங்கள் பணத்தை வாங்க வரல, நீங்கள் அவனுக்கு பிச்சை போடுவதற்கு அவனுக்கு யாசகம் செய்கிற மாதிரி, அவனை யாசகம் கேட்குற மாதிரி உங்கள் பணத்தை வாங்கிறதுக்கு அவன் வரல. உங்களிடத்துல அமானிதமாக இருக்கிற அவன் பணத்தை வாங்க தான் வந்திருக்கிறான். இதை நீங்கள் வழங்கணும். உங்களிடத்தில் அந்த பணம் இருந்தாலும் அது ஜக்காத்துடைய பணமாக இருந்தால் அது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ போய் சேர வேண்டுமோ அது அவங்களுக்குரிய ஹக்கு. எனவே அவன் தன்னுடைய பங்கு, ஒரு ஷேரு 2 பேர் பங்குதாரராக ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னு சொன்னால் அவனுடைய ஷேரை வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட வாசகாய் பிச்சை கேட்டு நிற்பான். அவனை என்ன செய்வீங்க, நீங்கள் மரியாதையோடு உள்ளே கூப்பிடுவீங்களா இல்லையா? இப்படி தானேங்க. உங்கள் ரூமில் உங்களுக்கு சமமான சீட் கொடுப்பீங்களா இல்லையா? அந்த ஷேரினுடைய அளவு விகிதாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போமா இல்லையா? அதனால் ஜக்காத்து வாங்க வரக்கூடியவங்க கூட ஏழைகளாக இருந்தாலும் பிச்சைக்காரர்களாக அவர்கள் தோற்றத்தில் இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய பணத்தை வாங்க வரல, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹக்கை, அவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை வாங்க வர்றாங்கங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், மரியாதை செய்யணும்.
அவர்களுக்கு உரிய கண்ணியம் செய்ய வேண்டும். இது பங்கு ஜக்காத்து கொடுக்கும் பொழுது இப்படி இல்லையா? அதே மாதிரி தான் தர்மம் செய்யும் பொழுது உங்களுடைய தர்மத்தை வாங்க வந்திருக்கிற பிச்சைக்காரர்களை அவர்களை ஏளனமாகவோ இழிவாகவோ பார்க்காமல் உங்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குவதற்காக நீங்கள் நன்மையை பெறுவதற்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் பாதுகாக்கப்படும். அந்த தர்மத்தினுடைய பலன் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நான் ஒரே ஒரு 2 செய்தி சொல்லி இன்று நாம் பயானை நிறைவு செய்யலாம். ஒன்று என்னன்னா, அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தை கடன் என்று ஏன் சொன்னான்? அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்று கேட்கிறான். அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கறதுனா என்னங்க அர்த்தம்? தர்மம் செய்கிறது தானே. தர்மம் செய்கிறத ஏன் கடன் என்று சொன்னான்? அல்லாஹ் கடன் என்று சொன்னதுனால தான் அந்த யூத ஃபன்ஹாஸுங்கிற பங்கஸ் பிடிச்சவன் அல்லாஹ் கடன் கேட்குறான் அப்படின்னா அல்லாஹ் ஏழை ஆயிட்டானா? அவன் என்ன சொன்னான்? அல்லாஹ் ஏழை ஆயிட்டானான்னு துடுக்குத்தனமான வார்த்தைகளை சொன்னான். அல்லாஹ் கடன் கேட்குறான்னு சொன்னால் அவன் ஏழை ஆயிட்டாங்கிற அர்த்தம் இல்லை. அதில் என்ன செய்தி இருக்குதுன்னா, பொதுவாக நீங்கள் தர்மம் செய்கிறீங்க, செய்யக்கூடிய தர்மம் திருப்பி வருமா உங்களுக்கு? தர்ம சவாபு வரும். இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தீங்க, ஒரு 100 ரூபா கொடுத்தீங்க, ஒரு 1000 ரூபா தர்மம் பண்ணீங்க, அவர் திருப்பி உங்கள்கிட்ட வந்து தருவாரா? தரமாட்டேன். நீங்கள் கேட்க முடியுமா? கேட்க முடியும். ஆனால் கடன் கொடுத்தா அது திரும்ப வரும் இல்லையா? அதை அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் கொடுக்குற தர்மம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு தரக்கூடிய கடன். நீங்கள் எனக்கு தரக்கூடிய கடன். எப்படி கடன் வந்து திரும்பி எப்படி வருமோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற தர்மம் திருப்பி உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். வெறும் நீங்கள் கொடுக்கறது மட்டும் வராது, வட்டியோடு சேர்ந்து என்ன செய்யும்? வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இது கடன், அல்லாஹ்வுக்கு கடன் அப்படின்னு சொல்றதுனால அல்லாஹ் ஏழை ஆயிட்டாங்கிற துடுக்கான வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. இப்படி பல்வேறு இடங்களில் இலக்கிய மரபில் இது மாதிரியான சொற்கள் ஹதீஸிலையும் குர்ஆனிலையும் என்ன செய்யப்பட்டிருக்குது, பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு ஹதீஸில் வருது, கியாமத்து நாளையில் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு முன்னால் வருவான். அப்போ அவனிடத்துல அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது கேட்பான், நான் நோயாளியாக படுத்திருந்தேன், மரியமுத்து நான் நோயாளியாக படுத்திருந்தேன், பலம் தொகைதிரி என்னை விசாரிக்க நீ ஏன் வரலை அப்படின்னு கேட்பான். யார் கேட்பா? அல்லாஹ் கேட்பான், நோயாளியாக நான் படுத்திருந்தேன், என்னை நலன் விசாரிக்க நீ ஏன் வரவில்லை என்று அல்லாஹ் கேட்பான். அப்போ இவன் சொல்லுவான், நீ ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய், உனக்கு எங்கே நோய் வரும்? நீ எப்போ நோயாளியாக படுத்திருந்தாய்? நீ எந்த ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தாய்? நான் உன்னை எப்படி விசாரிக்க வர முடியும் என்று ஆச்சரியத்தோடு அதை வினவும் பொழுது அல்லாஹ் பதில் சொல்லுவான், என்னுடைய அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான், என்னுடைய அடியான் உடல் நலமில்லாமல் படுக்கையிலே படுத்திருந்தான், வீட்டிலோ மருத்துவமனையிலோ சேர்க்கப்பட்டிருந்தான். அந்த அடியானை நீ நலன் விசாரிக்க சென்றிருந்தால் வஜத்தனி இந்தஹு, ஹதீஸ்ல சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் வரும். அப்படி நோயாளியை விசாரிப்பதற்கு நீ அங்கே வந்திருந்தால் என்னை அங்கே பெற்றுக்கொண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ நோயாளியை விசாரிக்கிறது அல்லாஹ் என்ன சொல்றான்? தானே நோயாளியாக படுத்ததாக சொல்கிறான். அதே மாதிரி ஒரு அடியானுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் எனக்கு கொடுத்த தர்மம், எனக்கு கொடுத்த கடன், அந்த கடனை திருப்பி நான் என்ன செய்வேன் உங்களுக்கு தருவேன் என்பதைத்தான். இப்படி 3 விஷயம் சொல்கிறான். நான் உனக்கு பசியோடு வந்தேன், இஸ்தான் துக்க, நான் சாப்பாடு கேட்டு வந்தேன், எனக்கு சாப்பாடு தரலையப்பா அப்படின்னு சொல்லுவான். நீ எப்படி சாப்பாடு கேட்டு வந்தாய்? உனக்கு பசியே வராத, ரப்புல் ஆலமீன் ஆயிட்டு. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியான் பசியோடு ஒரு இடத்த வந்தான்ப்பா, அது நான் தானே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சாகித்து தண்ணீர் கேட்டேன், நீ எனக்கு தண்ணீர் தரவில்லை என்று சொல்லும் பொழுது உனக்கு எப்படி தாகம் எடுக்கும்? உனக்கு தான் தாகமே வராதே, நீ ரப்புல் ஆலமீன் ஆயிட்டே என்று சொல்லும் பொழுது என்னுடைய அடியான் தாகத்தோடு தண்ணீருக்காக வேண்டி ஒரு இடத்துல வந்த பொழுது நீ கொடுக்கவில்லை, கொடுத்திருந்தால் அது நான் தான் தாகித்ததாக சொல்கிறேன். அடியான் நோய்வாய்ப்பட்டதை தான் நோய்வாய்ப்பட்டதாக, அடியான் பசியோடு இருந்ததை தானே பசியோடு இருந்ததை போல, அடியான் தாகத்தோடு இருந்ததை தானே தாகத்தோடு இருந்ததை போல அல்லாஹ் கருதி அதை சொல்கிறான். இது இலக்கிய நயத்தோடு அது சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அதை ஈமானுக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யக்கூடாது. அல்லாஹ் கடன் கேட்குறான்னா அல்லாஹ் பிச்சைக்காரன் ஆயிட்டான் என்றெல்லாம் சொல்லுவது இருக்கிறது, அது ஈமானை பறித்துவிடும். ஃபன்ஹாஸு சாபத்திற்குரியவனாக மாறிவிட்டான். துன்யாவும் போய் ஆகிரத்தும் போய், அது மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது. குர்ஆன் ஹதீஸை பார்க்கும் பொழுது அதை எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரிந்து, அதனுடைய உட்கருத்து எதுவோ, அதனுடைய உத்தேசமான கருத்து எதுவோ அதை நாம் விளங்கி நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் செயல்பட வேண்டும்.
இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ் அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. மூமின்கிற இடத்துல அவங்க உயிரையும் அவங்களுடைய சொத்தையும் வாங்கிக்கிட்டு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான். அதாவது சொர்க்கத்திற்கு பகரமாக உயிரை அல்லாஹ் தஆலா வாங்கி கொண்டான், செல்வத்தை வாங்கி கொண்டாங்கிறான். இப்போ நாம் நம்முடைய தியாகம் செய்கிறோம், உயிரை தியாகம் செய்கிறோம், நம்முடைய செல்வத்தை தர்மத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவு செய்கிறோம். இதை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? வியாபாரத்தை போல சொல்கிறான், கொடுப்பதாகவும் வாங்குவதாகவும் சொல்கிறான். நீங்கள் தர்மம் செய்கின்றீர்கள் என்றால் 1 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அதை வாங்கிட்டு உனக்கு நான் சொர்க்கம் தருகிறேன் என்று சொல்கிறான். ஒரு வியாபாரத்தை போல எப்படி உங்கள்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு பொருளை தருவோமோ அதை போல என்று சொல்கிறான். அதனால் அங்கே என்ன வியாபாரம் நடந்துச்சு என்று நம்ம நினைக்கக்கூடாது இல்லையா? ஆக இந்த மாதிரியான தர்மங்கள் அது அல்லாஹ் வாங்கி கொண்டதாக சொல்கிறான் என்றால் அதன் மூலமாக சொர்க்கமும் கிடைக்கும். இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய பாக்கியங்களும் நம்மை விட்டும் விலகி போகாமல் நீங்கி விடாமல் பாதுகாப்பதற்காகவும் அது உதவும் என்பதை நாம் புரிந்து கொண்டு செய்ய வேண்டிய கடமைகளை, கொடுக்க வேண்டியவைகளை நாம் சரியாக முறையாக நாம் கொடுத்து கடமைக்கு போக உபரியாக தர்மமான காரியங்களையும் நாம் செலவு செய்ய வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்திலே குறிப்பாக நாம் நிறைய உதவிகள் செய்ய வேண்டும். ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைத்து